நம்ம சிவன் கிச்சனில் இப்போது தேங்காய் பால் செய்ய போகிறோம். ஆப்பத்துக்கு தோசையாக இருந்தாலும் நல்லா வயிறு புண்ணும் சரியாகும். தோசை நல்லா ஆப்பம் மாதிரியே ஊற்றிட்டு கூட தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்லாம். இப்போது நான் சால்ட்டு கொஞ்சம் போட்டுடுறேன். தேங்காய் 2 மூடி இது மாதிரி திருவி வச்சுருக்கோம் பாருங்கள். திருவி வச்சுக்கலாம், நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி இது மாதிரி பண்ணால் ஈஸியாக தேங்காய் பால் நிறையா எடுக்கலாம். போட்டாச்சு. இப்போது 2 ஏலக்காய் போட்டுருவோம். தண்ணியே ஊற்றாமல் நல்லா மிக்சியில் நல்லா நைஸாக்கிடுவோம். அப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நைஸாக அடிச்சிட்டோம். இப்போது வடிகட்டிக்கலாம். நம்ம வடிகட்டிட்டு நம்ம கையால் இந்த மாதிரி நல்லா இதை புழிஞ்சு எடுத்துடலாம். இப்போது நம்ம தேங்காய் பால் இன்னும் சுகர் போடலை. நம்ம ஒயிட் சுகர் வேணாலும் போட்டுக்கலாம், வெல்லம் வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம இப்போது சர்க்கரை போட போகிறேன். நான் வெள்ளை ஜீனி போட போகிறேன். போட்டேன். அப்படியே வச்சிட வேண்டியதுதான். ஆப்பத்துக்கு தோசை நல்லா மொத்தமாக ஊற்றி தோசைக்கு சாப்பிட்லாம். வயிறு புண்ணு ஆற்றும். இதை பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.